எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது ஜெனரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 45க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லும். அதனால் நீங்களும் பயன்பெறுங்க மற்றும் இந்த சேனல் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு உதவி செய்யுங்க. இப்போ நேரடியாக காணொளிக்குள்ளே போயிடலாம். முதல் கேள்வி, நவீன இறையாண்மை கோட்பாட்டின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? நவீன இறையாண்மை கோட்பாட்டின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன் ஏ, ஜூன் போடின். அடுத்து இரண்டாவது கேள்வி, மூலதனம் என்ற நூலை எழுதியவர்? மார்க்ஸ், கார்ல் மார்க்ஸ். சட்டத்தின் ஆட்சி என்ற கருத்தாக்கத்தினை 19ஆம் நூற்றாண்டில் மேலும் பிரபலப்படுத்தியவர் யார்? சட்டத்தின் ஆட்சி என்ற கருத்தாக்கத்தினை 19ஆம் நூற்றாண்டில் மேலும் பிரபலப்படுத்தியவர் யார்? ஏவி டைசி, ஏவி டைசி. அடுத்து, சுதந்திரம் அடைந்த பின்னர் 1951-52ஆம் ஆண்டில் முதலாவது பொதுத் தேர்தலில் கலந்து கொண்ட கட்சிகளின் எண்ணிக்கை? 54. சமய சுதந்திர உரிமையில் இடம்பெற்ற பிரிவுகள்? பிரிவு 25 28 வரை. சுதந்திரம் அடைந்த பின்னர் 1951-52ஆம் ஆண்டில் முதலாவது பொதுத் தேர்தலில் வாக்குப்பதிவு நடைபெற்ற சதவீதம்? 67.6%. அடுத்தது, இந்திய தேர்தல் ஆணையம் அமைப்பதை பற்றி விளக்கும் பிரிவு? இந்திய தேர்தல் ஆணையம் அமைப்பதை பற்றி விளக்கும் பிரிவு? உறுப்பு 324. மனிதன் என்பவன் இயற்கையாகவே ஓர் அரசியல் விலங்கு என்று கூறியவர்? அரிஸ்டாட்டில், அரிஸ்டாட்டில். அடுத்து, கட்சித்தாவல் தடை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு? கட்சித்தாவல் தடை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1985. 1985. அடுத்து, இந்தியாவின் தலைமை தேர்தல் ஆணையாளரை நியமிப்பவர் யார்? குடியரசுத் தலைவர், குடியரசுத் தலைவர். இந்தியாவில் முதல் பொதுத் தேர்தல் நடைபெற்ற ஆண்டு? இந்தியாவில் முதல் பொதுத் தேர்தல் நடைபெற்ற ஆண்டு 1952. அடுத்து, அரசியல் அறிவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? அரிஸ்டாட்டில், அரிஸ்டாட்டில். பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்த ஆண்டு? பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்த ஆண்டு 1925. அடுத்து, மனித உரிமை, இந்த ரீ சின்ன ரீ, மனித உரிமை அறிக்கையை சமர்ப்பிக்க கால அளவு? 1 மாதம். அடுத்து, மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையத்தின் தலைமையிடம் எது? மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையத்தின் தலைமையிடம்? புதுதில்லி, புதுதில்லி. மாநில தகவல் ஆணையர் யாருக்கு இணையான அதிகாரம் பெற்றுள்ளார்? மாநில தகவல் ஆணையர் யாருக்கு இணையான அதிகாரம் பெற்றுள்ளார்? மாநில தலைமை செயலாளர். பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகள் தொடர்பாக ஆராய LM சிங்வி கமிட்டி அமைக்கப்பட்ட ஆண்டு? 1986. நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுனா பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு 1986, கமிட்டி LM சிங்வி கமிட்டி. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். பேரெல்லாம் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும்.
நீங்கள் வந்து காணொளிகளை பார்க்குறீங்க, ஆனால் வந்து இதெல்லாம் வந்து நான் ஞாபகமாக வச்சுக்க மாட்டேங்கிறீங்க. ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து தேர்வில் வெற்றி அடைய முடியும். இப்போ கேள்வி கேட்குறாங்கன்னா அந்த கேள்வியிலிருந்து கூட விடை இருக்கும், அதை வேறு மாதிரி கூட ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. அதனால் ஒவ்வொரு கேள்வியும் அதில் உள்ள கேள்வி மற்றும் விடைகளை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது என்ன, அதற்கு உண்டான ஏதாவது நேம் இருக்குதா, அதே மாதிரி ஏதாவது குழு இருக்குதா, ஏதாவது அமைப்பு இருக்குதா, அந்த அமைப்புக்கு யார் தலைவர், அது எந்த ஆண்டு, எந்த தேதி, இதெல்லாம் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து, மண்டல குழுக்கள் எவ்வாறு ஏற்படுத்தப்பட்டது? மண்டல குழுக்கள் எவ்வாறு ஏற்படுத்தப்பட்டது? பாராளுமன்ற சட்டப்படி. பாராளுமன்ற சட்டப்படி. பின்வரும் எந்த மாநிலத்தில் இரு அவை சட்டமன்றம் இல்லை? மத்திய பிரதேசம். அதாவது இரு அவைனா பார்த்தீங்கன்னா கீழவை மேலவையின் சட்டமன்றம் தான் கீழவை. அதே மேலவை சட்ட மேலவைன்னு இருக்குது, அது வந்து தமிழ்நாட்டில் கலைக்கப்பட்டது. அதே மாதிரி மத்திய பிரதேசத்துலேயும் கிடையாது, ஆனால் உத்தரப்பிரதேசம், ஆந்திர பிரதேசம், கர்நாடகாவில இருக்குது. அடுத்தது, போலீஸ் என்ற சொல்லின் பொருள். நகர அரசு. நகர அரசு. தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு உருவாக்கப்பட்ட ஆண்டு. தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு உருவாக்கப்பட்ட ஆண்டு 1916. 1916. அடுத்து, தமிழகத்தில் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தவர். ஈவேரா பெரியார். சமுதாயத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அரசால் செயல்படுத்தப்படும் கோரிக்கையே உரிமை என்றவர் யார்? சமுதாயத்தில் அங்கீகரிக்கப்பட்டு அரசால் செயல்படுத்தப்படும் கோரிக்கையே உரிமை என்றவர் யார்? எர்னஸ்ட் பர்கர். அடுத்து, இந்திய அரசின் சட்ட அலுவலர். இந்திய அரசின் சட்ட அலுவலர் யார்? அட்டார்னி ஜெனரல். அட்டார்னி ஜெனரல். இந்திய அரசு எந்த ஆண்டை பெண்களுக்கு அதிகாரமளித்தல் ஆண்டாக அறிவித்தது? 2001. 2001. நன்றி.